சட்டசபையினுடைய மேனாள் செயலாளர் அவர்களையும், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும், முதல்வர் அவர்களையும், துணை முதல்வர் அவர்களையும், கல்லூரியினுடைய ஆட்சிக்குழு உறுப்பினர்களையும் மேடைக்கு நாம் அன்போடு அழைக்கின்றோம். மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு முதல்ல பாராட்டுக்கள். நல்ல கைதட்டி. அதாவது ஒரு சிறு குறை கூட இல்லை. மிக அருமையாக அப்படி நாடாளுமன்றத்திலே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வை நீங்கள் ஏற்படுத்தினீர்கள். அதுக்காக முதல்ல உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். எவ்வளவு திறமை உங்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை இப்போது நாம் பார்த்தோம். சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவங்க அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. மிக மிக சிறப்பான நிகழ்ச்சியை நடத்தி தந்த நம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். அதாவது சிறந்த வாய்ப்புகள் சவாலான நேரங்களில் நமக்கு கிடைக்கின்றன. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு 10 நாள்ல இவ்வளவு அருமையான நிகழ்ச்சியை நீங்கள் செய்து காட்டியது உங்களுடைய தனித்திறனுக்கு சான்றாக அமைந்தது. இப்ப முறைப்படி அவங்க கமெண்ட் சொல்லுவாங்க. ஏன்னா எத்தனையோ சபைகளை பார்த்தவர்கள், ஏறக்குறைய 39 வருஷம் சட்டசபையினுடைய பொறுப்பிலே இருந்திருக்கிறார்கள்னா சாதாரணமான விஷயம் இல்லை. மதிப்பிற்குரிய கலைஞர் அவர்கள், அதே போன்று மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடியார் அவர்கள், அது மாதிரி ஓபிஎஸ் வரிசையை சொன்னாங்க பார்த்தீங்களா. 4-5 முதலமைச்சர்களை நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு எவ்வளவு பெரிய மனிதர் உங்க முன்னாடி வந்திருக்காங்கன்னு பாருங்க. அவங்க இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய கமெண்ட்டை சொல்ல போறாங்க. அதே மாதிரி மேடம் ரொம்ப அருமையாக பேசின அவங்க சொல்ல போறாங்க. இதையெல்லாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமைகிறது. இப்போது முதலாக நம்முடைய சட்டப்பேரவையினுடைய மேனாள் செயலாளர் மதிப்பிற்குரிய ஏஎம்பி ஜமாலுதீன் அவர்கள் தங்களுடைய கருத்தை இப்போது பதிவு செய்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே நான் எதிர்பார்த்ததை விட 200% ஏதோ ஒரு கொஸ்டின் சொல்லுவாங்க, இவங்க ஏதோ பேசி முடிச்சிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதாவது மிக சிறப்பாக பண்ணி, நான் இதற்காக புகழ்வதற்காக சொல்லவில்லை. உண்மையிலேயே இது பார்லிமெண்ட்ரி ப்ராக்டிஸ் படி தான் நடத்திருக்கிறீர்கள். அதுவும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு காலத்திற்குள்ளால் நீங்கள் ட்ரைனிங் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அது ஒரு சில விஷயங்கள் அந்த ப்ரொசீஜரல் லேப்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். அந்த விஷயங்களெல்லாம் உங்கள்கிட்ட நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு நாங்கள் சட்டமன்றத்திலே இருக்கக்கூடியவங்களுக்கு நாங்கள் அந்த ப்ரொசீஜர், பட் ஆஸ் எ ஹோல் நம்ம டோட்டலாக நீங்கள் பண்ணின அந்த the proceedings of the house, I can say that it is the proceeding the house is superb. The thing is, நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பட் நீங்கள் எல்லா இதுவும் கொண்டு வந்தீங்க. பட் அஃப்கோர்ஸ் நான் அந்த அஜெண்டா நீங்கள் போட்ட அஜெண்டாவில் உள்ள விஷயங்கள் எல்லாம், the consideration of the bill, then again the obituary reference, the oath of taking affirmation and இதெல்லாம் நார்மலாக எல்லாமே எல்லாம் கரெக்டாகவே பண்ணியிருக்கிறீங்க. அதுவும் 3 லாங்குவேஜில் நீங்கள் பண்ணியிருக்கிறது so really a great thing. I have to appreciate the professors and assistant professors and the persons who are training you, because they have departed a very good training. ஏன்னா இது ட்ரெயின் பண்ணி உங்களை கொண்டு வரதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுவும் பர்டிகுலராக இந்த மாதிரி விஷயங்களில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் சிரத்தை எடுத்திருக்கிறீர்கள். அந்த இடத்துல நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இந்த பில், இந்த ஓத்தர் அஃபர்மேஷன் இதெல்லாம் வரக்கூடிய சமயத்தில் அந்த நாங்கள்லாம் எங்களுடைய the procedural is that we will hand over the certificate to the secretary, because the secretary, they should know that you are Mr. X or Y. How can I know that? So இதெல்லாம் நாங்கள் ஒரு சிறிய இதெல்லாம் ஆர்டினரி இதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி the consideration of the bill,
இதுலேயும் வந்து என்னென்னா திஸ் இஸ் கன்சிடரேஷன் த ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன்ஸ், தென் அகெயின் பாசிங் அப் த பில்ஸ். தட் இஸ் வாட் அவங்க மேடம் கூட சொல்லுவாங்க. தட் இஸ் த பில், ஒரு பில் ஹேஸ் பீன், ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய சமயத்தில் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பில், அஃப்கோர்ஸ் இது வந்து நீங்கள் அப்பர் ஹவுஸில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் ஒன்ஸ் ஒரு பில்லு வந்து த பில் வந்து 3 பார்ட். ஒன்று வந்து introduction of the bill, consideration of the bill, then passing of the bill. This is what we say, that ஒரு பில்லுன்னு சொல்லியாச்சுன்னா 3 பார்ட் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் இவ்வளோ செய்ததே பெரிய விஷயம் இருந்தாலும் நான் வந்து இந்த ப்ரொசீஜரை சொல்கிறேன், அவ்வளோதான். பட் அஃப்கோர்ஸ் ஒரு பில்லுன்னு கொண்டு வந்தாச்சுன்னா ஃபஸ்ட்டு திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த பில். இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ஸ். அந்த பில் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே த காப்பி ஆஃப் த பில் வில் பி சப்ளைட் டு ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆர் டு ஈவன் தி பார்லிமெண்ட். அதன் பிறகு த பில் வில் பி டேக்கன் அப் ஃபார் கன்சிடரேஷன் டைமில் தான் இப்போ நீங்கள் மினிஸ்டர் சொன்னது, இவங்க கேட்ட இது ஆர் மூவிங் ஆஃப் எனி அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் தான் வரும். அதை தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், என்ன சொல்லணும்னா கன்சிடர் ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங் அண்ட் தேர்ட் ரீடிங்னு சொல்லக்கூடியது வந்து கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன். அதில் நிறைய கிளாஸஸ் இருக்கும், அதில் ஒரு கிளாஸ் கூட இருக்கும். இந்த கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன், கிளாஸ்ன்னு சொன்னால் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பில்லுடைய ஒவ்வொரு பார்ட்டையும் கன்சிடர் பண்ணுவோம். அதை தட் இஸ் கால்ட் செகண்ட் ரீடிங் ஆஃப் த பில். அந்த பில்லு வந்து கன்சிடரேஷனில் வந்து டிஸ்கஷன் இருக்கும், அதையும் பாசிங் இருக்கும். கடைசியில் வந்து பில் அஸ் எ ஹோல் வில் பி பாஸ்ட் அஸ் அன் ஆக்ட். அதுதான் அந்த மாதிரி. அஃப்கோர்ஸ் நீங்கள் பண்ண இந்த லெவலுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் பண்ணதே பெரிய ஒரு விஷயம். நான் ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் ஆன் தட். திஸ் இஸ் ஒரு திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் நாங்கள்லாம் இந்த அதிலே இருந்து மூழ்கின ஆளானா நாங்கள் இந்த தப்பெல்லாம் எங்களுக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியலாம். பட் அஃப்கோர்ஸ் உங்களையெல்லாம் பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய காரியம் நீங்கள் செய்யுது. அதே மாதிரியாக வந்து என்னென்னா நீங்கள் அந்த ப்ரிவிலேஜ் somebody has issued the privilege issue on the house. That privilege issue of the house they can very well issue, but அவங்க சொன்னாங்க you have to produce the thing. Of course அதுவும் ஒன்றும் privilege issue can be issued அதோட முக்கியமான ஒரு விஷயங்களை நீங்கள் கொண்டுட்டு வரணும். அப்படின்னா என்னென்னா எனி கால் அட்டென்ஷன் மோஷன் ஆர் அட்ஜாயின்மெண்ட் மோஷன், தட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அஃப்கோர்ஸ் நான் அதுக்கு முன்னால் நான் ஒன்று சொல்லுவேன், இந்த கொஸ்டின் அவர் நான் வந்து நீங்கள் எடுத்த கொஸ்டின் ஹவரில் இவ்வளோ டைம் எடுத்திருக்கிறது வந்து I have to appreciate the thing, because you must know that as a parliament or even legislature, the question hour is the most important. Usually நான் எந்த டிஸ்கஷனுக்கோ எந்த லெக்சரருக்கு போயிருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கொஸ்டின் ஹவர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ் மேட்டர் இன் legislative proceedings. காரணம் என்னென்னா இந்த கொஸ்டின் ஹவரில் தான் யூ கேன் ரேப் அவுட் தீஸ் பீப்புள், த ஹவுஸுடைய மினிஸ்டருடைய பர்டிகுலர்ஸ் வாங்க முடியும். வேறு எங்கேயுமே உங்களுக்கு வாங்க முடியாது. ஸோ இந்த இதில் நீங்கள் வந்து அந்த கொஸ்டின் ஹவரில் அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த அந்த கொஸ்டின் ஹவரில் நீங்கள் கொடுக்குறீங்க. பட் அந்த ஸ்பீக்கர் வந்து இஸ் கிவன் சப்ளிமெண்ட்ரிஸ் டு தி கொடுக்குறதுல த ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி ஷுட் பி கிவன் டு த பர்சன் ஹூ ரேஸ் த கொஸ்டின். அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அது அஃப்கோர்ஸ் அது உங்களுக்கு அந்த ஒரு சிறிய ஒரு ஸ்லிப்பு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். செகண்ட் சப்ளிமெண்ட்ரி தான் அதற்கு பிகா. ஏன்னா த பர்சன் வாஸ் மூவ் த கொஸ்டின், யார் கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சப்ளிமெண்ட், அவங்க தானே பிரச்சனையை கொண்டுட்டு வராங்க. அதனால் அவங்க ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க, த மினிஸ்டர் இஸ் கிவிங் அன் ஆன்சர். அந்த ஆன்சரில் நான் ஒன்று பார்த்தேன், ஒரு ஆள் கொஸ்டின் அவர் கேட்டார். பட் ரெண்டாவது இன்னொரு ஆள் கொஸ்டின் கொடுத்தாங்க ஸ்பீக்கர்ஸ். அதுக்கு பிறகு அந்த அந்த யார் கொஸ்டினை முதல்ல கொண்டு வந்தாங்க அது இல்லை. கொஸ்டின் அவர் வந்து கொஸ்டின் ஒரு ஆள் யார் முதல்ல கொஸ்டின் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த மினிஸ்டர் ஆன்சர் பண்ணுவார். ஆன்சர் பண்ண பிறகு ரெண்டாவது சப்ளிமெண்ட்ரி கேட்குறது அந்த அவர் சொன்ன ஆன்சரில் இருந்து தான் அந்த கொஸ்டின். திஸ் இஸ் வாட் த மேஜர் ரூலில் என்ன சொல்கிறோன்னு சொல்லியாச்சுன்னா, கொஸ்டின் வந்து டீவியேட் ஆகக்கூடாது. கொஸ்டின்ஸ் வந்து என்ன கொஸ்டின் கொடுத்துருமோ அந்த கொஸ்டினில் தான் அவர் அதில் என்ன ஆன்சர் சொல்கிறாரோ அந்த ஆன்சர்லேருந்து அடுத்த சப்ளிமெண்ட்ரி வரணும். அதுவும் அந்த சப்ளிமெண்ட்ரி யாருக்கு ப்ரிஃபரன்ஸ்னால் அந்த கொஸ்டின் முதல்ல சொன்னவருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஒன்று. செகண்ட் திங் வந்து நீங்கள் அதுக்கு பிறகு வந்து வேரியஸ் சப்ளிமெண்ட்ரிஸ் கொடுக்கலாம். எத்தனை பேருக்கு வேணாலும் சப்ளிமெண்ட்ரிஸ் கொடுக்கலாம். அஃப்கோர்ஸ் கொஸ்டின் ஹவர் ரொம்ப சூப்பராக நடத்துனீங்க. அது 1 hour கொஸ்டின் ஹவர்ன்றது வந்து எங்களெல்லாம் பொறுத்தளவு இவ்வளோ தூரத்துக்கு கொஸ்டின் ஹவரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அந்த கொஸ்டினை வந்து அது வர. பட் இனி ஒரு இது எனக்கு ஒரு சிறிய ஒரு இது என்னன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு கொஸ்டின் கேட்ட உடனே அது எப்படி நீங்கள் உடனே கைத்தட்ட வேண்டிய அவசியம் உண்டுமா அப்படின்றது. என்னென்னா கொஸ்டின்றது வந்து நீங்கள் அது அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த சிச்சுவேஷனுக்காக வேண்டி பண்ணுறீங்க, அது ஒத்துக்கிறேன்.
ஏன்னா பிகாஸ் இட் இஸ் எ கார்டியல் ரிலேஷன், இட் இஸ் எ டிஸ்கஷன், இட் இஸ் நாட் எ ஃபைட்டிங் பிட்வீன் opposition and ruling party, because the ruling, நீங்கள் ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருக்கணும், the opposition parties they have to get the maximum information from the ruling party. The minister's consent என்ன உங்களால் வாங்க முடியுமோ அதை வாங்கணும். ஸோ யூ ஹவ் டு கார்னர் த மினிஸ்டர். என்ன நீங்கள் சொல்லுங்க, பிகாஸ் நீங்கள் சொல்லிட்டீங்கன்றது கை தட்டுறது இல்லை. நீங்கள் பேசக்கூடிய சமயத்தில் அவர் என்ன ஆன்சர் கொடுக்குறாரு, அந்த ஆன்சர் அவர்கிட்ட எவ்வளோ கூடுதல் ஆன்சர் வாங்க முடியும், பிகாஸ் இட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் பீப்புள். இட் இஸ் ஃபார் த சேக் ஆஃப் பீப்புள். பிகாஸ் இந்த பீப்புள் சொல்ல முடியாத விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் ஒரு மினிஸ்டர் அவரை தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்குவார், அவர் கவர்மெண்ட்டை தான் எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணி பேசிகிட்டு இருப்பார். அவர்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வாங்கக்கூடிய சமயத்தில் மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ அவங்ககிட்டேருந்து வாங்கணுமோ அது வாங்கணும். வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு கொஸ்டின் கேட்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அஃப்கோர்ஸ் அது ஒரு நான் பார்த்த அந்த கொஸ்டின்ஸில் உள்ள இது. பட் அதே மாதிரி அவங்க அஃப்கோர்ஸ் இந்த கொஸ்டின் ஆன்சர் சொன்ன உடனே கை தட்டுறது, கை இந்த ஐ மீன் உங்களுக்கு இதெல்லாம் நார்மல். இங்கே நாங்கள் சும்மா பேசினாலே நார்மலாக கை தட்டுவாங்க. இதில் வேறு நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின் அவர் பேசுகிற டைமில் இதெல்லாம் கொண்டு வரதெல்லாம் ஐ அப்ரிஷியேட் தட் திங். அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் ஹவரில் கூடுதல் டைம் எடுத்துக்கிட்டீங்க. அஃப்கோர்ஸ் அது கரெக்ட். நெக்ஸ்ட் திங் நீங்கள் ஒரு ப்ரிவிலேஜ் இஷ்யூவும் கொண்டு வந்தீங்க. ஒரே ஒரு கால் அட்டென்ஷன் மோஷனோ அல்லது ஒரு அட்ஜாயின்மெண்ட் மோஷன், பிகாஸ் அது என்னத்துக்குன்றதை சொல்லியிருக்கேன். கொஸ்டின்ஸுன்றது நீங்கள் ஏற்கனவே அந்த கொஸ்டின் எழுதிட்டீங்க, அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டார். பட் நீங்கள் அசம்பிளி உங்கள் பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு அர்ஜென்ட் இம்பார்ட்டண்ட் திங்ஸ் ஹேப்பன். இல்லை ஒரு 100 வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு, அல்லது இவ்வளோ ஒரு பெரிய ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு. என்ன நடந்தது? இது நாட்டையே ஒழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். இந்த ஒரு ஒரு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டிலேருந்து அவன் இங்கே இன்வேஷன் இருக்குது. இதை என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி கொண்டு வரது? நோட்டீஸ் கொடுத்து கொண்டு வர முடியுமா? பிகாஸ் இட் இஸ் அ பர்னிங் ப்ராப்ளம். யூ ஆர் தேர். நான் சஃபர் ஆகிறேன். நான் ஒரு லேண்ட்ஸ்லைட் நடக்குது, 500 பேர் சாவுறாங்க. வாட் ஆக்ஷன் யூ ஹவ் டேக்கன்? நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஸோ இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வரக்கூடிய இந்த விஷயத்தில் நீங்கள் கூடுதலான ஒரே ஒரு இன்சிடெண்ட்டை மட்டும் நீங்கள் ஒரு கால் அட்டென்ஷன் மோஷனும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதுக்கு நோட்டீஸ் கூட நீங்கள் இப்போ எங்களை அசம்பிளியெல்லாம் பொறுத்தளவுக்கு நேரே கேட்டுருவாங்க. அது ஒரு நோட்டீஸ் கூட கொடுக்கலாம். நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் நோட்டீஸ் கொடுத்து urgent public importance. This is what we call it as urgent public importance. So you adjourn the house to discuss the matter. இதான் நீங்கள் சொல்கிறீங்க. This is what is called adjournment motion. நீங்கள் அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். Adjourn the house and discuss the matter. You call the attention of the minister. ஏன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் எத்தனையோ 3 மாதத்துக்கு முன்னால் உள்ளது. உங்களுக்கு 20 நாள் டைம் கொடுப்பாங்க. அவங்க பர்டிகுலர்ஸ் வாங்கி எல்லாம் கொடுப்பாங்க. இது அப்படி இல்லை. ஸோ அலர்ட்டாக இருக்கிறீங்கன்றது தெரிகிறது. த கவர்மெண்ட் ஷுட் பி அலர்ட். வாட் ஆக்ஷன் யூ ஹவ் டேக்கன்? இல்லை சார் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோம், இங்கே இந்த மாதிரி ஒரு டெத்து நடந்திருக்கு, அந்த டெத்துக்குள்ள இது. ஸோ மினிஸ்டருடைய வாயினால், கவர்மெண்டில் வாயினால் நீங்கள் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு ஒரு சிறிய ஒரு சான்ஸ் மட்டும். அது இது என்னுடைய சஜஷன். பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை பண்ணிக்கலாம். அது மற்றபடி ஐ திங்க் தட் மோஸ்ட் ஆஃப் தி அதர் திங்ஸ் தட் பாசிங் அப் த பில், பிறகு டிஸ்கஷன், அதில் என்ன இதுன்னு சொல்லியாச்சுன்னா, அதான் நான் சொன்னேன் அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ரீடிங், செகண்ட் ரீடிங், தேர்ட் ரீடிங்கிற மாதிரி அந்த கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன், அதுக்கு ஒரு இது கொடுவாங்க ஒவ்வொரு கிளாஸ்லேயும். ஏன் அது மாதிரி ஒரு கிளாஸ் கொடுக்குறாங்க? ஏன் அந்த மாதிரி ஒரு பில்லை எடுத்துக்கிட்டாச்சுன்னா நிறைய கிளாஸஸ்னால் தெரியுமில்ல, பிரிவுகள் இருக்கும். இந்த பிரிவுகள்லாம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஒவ்வொரு பிரிவுலேயுமே உங்களுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கலாம். அதில் அமெண்ட்மெண்ட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதுக்காக வேண்டி தான் அந்த கிளாஸ் பை கிளாஸ் கன்சிடரேஷன் கொடுக்குறாங்க. அதன் பிறகு பில் அஸ் எ டோட்டலாக இந்த பில் மே பி பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஃப்கோர்ஸ் இந்த ரெண்டையும் தவிர எனக்கு உங்கள் மேட்டர் சூப்பர் திங் தட் வாட் யூ ஹேப்பன் தட் ஷுட் டெஃபினட்டாக இந்த யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம் வில் பி டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். ஏன்னா என்னை பொறுத்த அளவுக்கும் இந்த அளவுக்கு மற்ற இடங்களில் பண்ணுவாங்களான்றது ஒரு இது. இந்த பெட்டர் ட்ரைனிங்,
the amount of hard work it's involved here. அதே மாதிரி நீங்கள் அதில் the interest shown on the subjects, அதுலேயும் வந்து இது வேரியஸ் மல்டி லிங்குவல் இதில் நிறைய பேசுனது. ஏன்னா அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ் இதில் எல்லாத்துலேயுமே பேசின இது எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் இதான் அந்த மற்றபடி ஆஸ் எ ஹோல் நான் வந்து இதில் வந்து எனக்கு 100% ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைடு வித் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த யூத் பீப்புள். எக்ஸப்ட் இது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் இது மாதிரி செய்யணும் அப்படின்றதுக்காக சொன்னேனே தவிர, நீங்கள் இப்போ பண்ணதே இட் இஸ் டூ மச். பட் இட் இஸ் ஒரு பெரிய ஒரு இது. நிச்சயமாக நீங்கள் இந்த யூத் பார்லிமெண்ட் ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராமாக இருக்கும். நீங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் நிச்சயமாக நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. நேஷ்னல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் நீங்கள் அந்த பேசக்கூடியவங்க. நீங்கள் இப்போ நேஷ்னல் லெவலில் காம்படிஷன்ஸ் ஒன்று நடக்கும். அந்த காம்படிஷன்லேயும் வந்து நீங்கள் பேச வேண்டியது வரும். அப்போ பேசக்கூடிய சமயத்துலேயும் கொஞ்சம் கூடுதலான இன்ஃபர்மேஷனோட இனியும் கொஞ்சம், ஏன்னா இப்போ நம்ம பண்ணிட்டோன்றதை வந்து நிறுத்திடாமல் இனியும் கூடுதல் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியுமான்றதையும் கொஞ்சம் பாருங்கள். பார்த்து அவங்க வந்து அந்த இஷ்யூஸை வந்து கொண்டுட்டு வரணும். ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் எஃபர்ட்ஸ். அண்ட் உண்மையிலே ஐ விஷ் யூ ஆல் ஃபார் த பெஸ்ட் திங். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஷீல்டோடு தான் வருவீங்கன்றது இந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்து இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு நுணுக்கமான ஒரு பார்வையை ஐயா அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். எங்கெங்கெல்லாம் நம்ம சறுக்கணும் ரொம்ப கவனமாக. ஏன்னா அவங்க ப்ரொசீஜர்ஸ் எத்தனையோ ஆண்டுகளாக 39 வருஷம்னு சொன்னாங்க. இந்த 39 ஆண்டுகளாக பார்த்த சட்டப்பேரவையினுடைய நிகழ்வுகளை மனதிலே வைத்துக்கொண்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நம்மை வளர்த்து கொள்வதற்கான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கணும். எப்பவுமே அந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பாசிட்டிவான விஷயமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஐயா அவர்கள் நேற்றைக்கு சென்னையில் இருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு டிஸ்கஷன் இன்னொரு மனிதரோடு பேசி கொண்டிருந்தார்கள். நம்ம பேசணுங்கிறதுக்காக கண்டிப்பாக நான் சதகத்துல்லா கல்லூரி நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்று ஒத்துக்கொண்டு உடனே சென்னையிலிருந்து நாகர்கோயிலிருந்து இன்னைக்கு பேராசிரியர் தமிழ்துறையினுடைய பேராசிரியர் பார்த்திபன் அவர்கள் அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அதற்காக உண்மையிலேயே கல்லூரியின் சார்பில் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் ஐயா. அடுத்து ஒரு வெற்றி பெறக்கூடிய நிகழ்விலும் நீங்கள் பங்கேற்று எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் பாராட்ட வேண்டும் என்று இப்போதே சொல்லி வைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய எம்பி மேடம் வந்து டெல்லியில் பேசியிருப்பாங்க. இப்போ இங்கே உங்கள்கிட்ட பேச போறாங்க. மீண்டும் சிங்கத்தினுடைய கர்ஜனை இதோ. Actually, we were all spellbound. We didn't have such an experience. நான்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகும்போது இப்படி ஒரு அனுபவத்தோடு நான் போயிருந்தா இன்னும் கூட கொஞ்சம் I might have known many things before going to the parliament. So இது ஒரு நல்ல wonderful opportunity laid down to you. The college has provided you a wonderful platform to know what are the functions and the parliament, how the working of the parliament. ஸோ இந்த நாங்கள் உண்மையிலே ஜமலந்தின் சார் சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க பார்த்துட்டு இருக்கும்போது. ஹி நோஸ் ஹவு த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த லெஜிஸ்லேச்சர்ஸ். ஸோ நாங்கள் வந்து we were really awesome and many of you have excelled and I was inspired by the environment minister. So not all, I should not say everyone, but I know when she was replying I was really visualizing one of a minister, maybe I can say her name, Honorable Smriti Irani. She is really verbally fully strong and I found one such in among you. And very, very few observations. Mostly I am very, very happy and thoroughly enjoyed the whole way of the procedures and the speaker, how the speaker enacted and how she really took over everything. A few observations. Actually, the ministers, it's a collective responsibility, okay? Because most of the papers laying will be
for the sake of environment minister, the finance minister can lay, or for the parliamentary ministers can lay. It's a collective responsibility, right? So the parliament is the temple of democracy, that you know. Parliament is the temple of democracy, and we have the system as a bicameral system, like two houses. It is, one house is the upper house, which is according to the House of Lords, which is, we follow the British system. And one house is the Lok Sabha, which is directly elected from the people. So we people elect our own MPs, and that is the Lok Sabha. And which is the House of Commons, which is the lower house. And actually the lower house has got more powers. Of course, Rajya Sabha is also the House of Elders, but actually the house which has more authority, like the house which gives more productivity is the Lok Sabha, right? Because you are directly elected by the people. And when I saw the carpets in front of me, it is the Lok Sabha, green, everything green. Okay, and the Rajya Sabha is everything red. So whatever, whenever we go in the lobby, our sitting area, our rooms, and everything will be in red, the chambers. And in the Rajya Sabha, the head of the Rajya Sabha is the Vice President of India. So and in the question hour, only the Vice President can administer the question hour. And in the Lok Sabha, the Speaker, and we have the we have a deputy speaker and also panel speakers. And in the Rajya Sabha, we have the Vice President and Vice Chairman. So Vice Chairman is elected among us. Normally, there is a conviction that the Speaker is actually in the Lok Sabha, the Speaker is elected by the treasury benches, that is from the government actually nominates the speaker. And the vice president is actually elected by the MPs, members of parliament. And President of India, as you know, president is elected by all the members of parliament and the members of the legislative assembly. Okay, this is generally. And we have some vice chairman panel, like some MPs will be 7 years MPs, they'll have consecutive 7 terms, and there will be more than 3 terms they'll be serving as MPs. They will be in the panel of vice chairmen. So anybody can adorn the chair during the other sessions. But during the question hour, it is only the chair, that is the Madam Speaker in the Lok Sabha and the Vice President in the Rajya Sabha. Okay, the very first hour, it starts with the 0 hour. Already Jamaluddin sir said, it is the very important hour. Normally in the Rajya Sabha, the first hour, because we are the elders, normally Rajya Sabha has more than 70 years old, many people, that is largely it is the House of Elders. So the first hour, everyone will be present in the house. All of them will be present, and we can bring an immediate attention to the government. We can bring some important, that is of national importance, like what the Delhi Nirpaya case. On the next day morning, the house was uproar. Everyone, we were on the toes. So like what happened during the Chennai floods, demonetization, everyone were shouting. So these are the important factors which affect the whole country. So at that time, we give priority. And the first hour goes to the 0 hour. That is, as sir mentioned, it is the important, urgent public importance. Okay, so we will get 3 minutes, and we cannot go straight away, raise our hands and ask for the our time. That is,
are trying to represent us, but we should give one day before. The previous day, before 5 o'clock, I have to submit, I have to give a notice in the notice office that I have to mention a 0 hour tomorrow morning. And then only I will be permitted by the chairman. Chairman has got the full authority to permit any member speaking in the 0 hour. And then comes the question hour. Question hour, as I know, all of you did the same thing, and especially sir pointed out that question has to be given in advance. Question, when a house gets has announced the session, actually our president will call for the session and the speaker will convene the sessions, and it will be given to us, and before the announcement of the session we will get the questions ready. So we have to give in advance the question so that the ministers will lay the answers to the question. So the laying of answer, actually the preliminary, the primary question, it will be laid, it will be given in a it will printed written answer. Written answer will be given, and there will be start question and unstart question. Start questions, so we can give both start questions, which will be in pink, that notice we can give in pink color, and unstart question will be in yellow color. So start question we can directly ask in the house. House is the place where we are, Raj Sabha and Lok Sabha. So we can ask directly to the ministers directly. Unstart questions, they will give it in the printed. They'll give the answer. The government answer, we will get it in the written answer. And the start question, the first primary question will be given in the written way, and the supplementary question, the primary question who has been given awarded, that person has got the right to ask 2 supplementary questions. So I was the primary question layer, so a question who is going to who has already given the question and seeking the question. So that person has got 2 questions, supplementary question, and after that you can cross questioning. You can, 2 members can from it will be from the opposition. From the opposition you can cross question the minister directly, but all through the madam, the chair. You have to address to the chair. Through that alone there was a small, you cannot directly ask the minister. You have to ask the speaker. Through Madam Speaker, I would like to know from the Minister for Environment and Forest, these are the things. So through you have to, and always don't say I beg to lay. Kindly, we have that formation that has been now slowly we have taken out. Now always we have self-respect. Now we come from a state which has given self-respect as its priority. So we used to say, I raise to lay this paper on the table. So this paper will be laid means I raise to say. Not I never say I beg to raise. Kindly, you stop it. Okay, yours faithfully has been, now no yours faithfully, but not in the school and colleges. But it is in our customary practice, we have brought it to yours sincerely. And likewise, no I beg to lay. Nobody cannot beg to, it is stating, or I raise to state. Okay, and the rest of the things, calling attention, weekly one day we can have a calling attention, that is on Tuesday or Thursday, and one short duration discussion. That is, we have a time, we can give it to notice. 10 MPs have to sign and give a notice. I think it will be called for a calling attention on one day and short duration discussion on one day. That is also like price hike. Price hike we can bring it, and drought situation, and then famine, and also the flood situation. These are all the short duration discussions.
And others papers to be laid, and already I've done Friday's private members bill. So whatever the government bill said, bill has to be on the three parts. First it will be introduced. Actually, first we have to introduce the bill. The minister will introduce the bill. That's the government bill. So he will introduce the bill, and then it will be circulated. The bill will be circulated to all of us at homes. So in our home we will get the bills. So we will study the bills. Actually, sir said, நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாது, நிறைய பேர் பில்லை வாசிக்கவே மாட்டாங்க. Actually, frankly, இதெல்லாம் ஓப்பனா சொல்லக்கூடாது. பாதி பேருக்கு பில்லுனா என்னன்னு கூட தெரியாது. So what is actually now these opportunities are really great, because பாதி பேர் நான் எனக்கு தெரியும் அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. So mostly நமக்கு அந்த ஒரு ஆர்வம் இருக்கணும், ஒரு படிச்சுக்கணும்னு இருக்கணும். நைட்டு உட்கார்ந்து பில்ல தரவா படிச்சுட்டோம்னா காலையில நம்ம வகுந்து எடுத்துடலாம், நம்மளே கொஸ்டின் கேட்டுடலாம், நம்மளே டிபேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் they don't, அதாவது they should have some interest, அதாவது இன்ட்ரெஸ்ட் படிக்கணும். ஸோ லைக்வைஸ் நீங்க பில்லை எடுத்து படிக்கணும். சார் சொன்னாங்க பில்லை எடுத்து படிங்க. ஸோ அதே நிறைய பேருக்கு தெரியாது, ஓஹோ இது பில்லு, இதை எடுத்து படிக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த பில்ஸ் வந்து should be லே பண்ணிடுவாங்க, and then it will come to us circulated, and then we can present it in the on the அன்னைக்கு வந்த அன்னைக்கு, then he will give a short summary, synopsis of the bill, and then it will be left out to the members to debate, and then we will debate, discuss, deliberate, and then it will be decided on voting pattern, which also sir has given in elaborate. So because we have to class by class, அதில் financial inclusion வேற இருக்கும், and everything it has to be, எந்த பில்லுனாலும் அதில் ஒரு financial part இருக்கும். So there are different types of contents that will also be given for voting. ஒவ்வொரு கண்டென்ட்டும் for class by class it has to be yes, those who say eyes and nose. So these are all the parliamentary practices which you already know. And what is the private members bill? So private member bills, I have a right to bring a private members bill. That is a bill which is already, you know, a member from our DMK, Tiruchi Shiva, he brought a bill for the transgenders. You know that bill? Transgenders. But transgenderக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஆக்சுவலி ஒரு டாய்லெட் தனியாக கிடையாது, அவங்களுக்கு ஒரு காமன் பிளேஸில் அவங்கள ரெக்கக்னிஷன் கிடையாது, சோஷியல் எக்ஸ்க்ளூஷன் இருக்கு, அண்ட் தே ஹாவ் அ லாட் ஆஃப் சோஷியலி தே ஆர் ட்ரீட்டட் அஸ் பெகர்ஸ். அவங்க எல்லாமே ரொம்ப அவங்கள நம்ம அதாவது டோட்டல் ரிஜெக்ஷன் இன் த சொசைட்டி. ஸோ இது எல்லாத்தையும் they are also citizen of India, and they also have the rights of what and all the rights we have, they are also having the rights. So இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு ஒரு private members bill he brought. Likewise, I also brought a private members bill for the visually impaired children. So இது மாதிரி private members bill government வந்து approve பண்ணனும் இல்லை, but what the private member bill டிபேட்டுக்கு விட்டு அந்த டிபேட் முடிஞ்ச உடனே that private members bill normally it will be defeated, but that private member bill unanimously in Rajya Sabha it was accepted. The only bill which was accepted, the private members bill, was the transgenders bill. So idu மூலமா the government was responsible, and it brought the new persons for the bill for transgenders, for the protection and rights of transgenders. So adhe pola we brought another bill for the protection of the people, those who are affected by the physically challenged people. So PWD bill was again, it was amended. So most of the bills will be amended, some bills will be repealed, some bills will be amended, and so these are all the functionings of the parliament. So most of you
I think you know what is really the parliament, working of the parliament. So kindly you keep on upgrading, you knowing and more knowledgeable over this. And definitely I am saying 100%, some of you will be future legislators, and some of you will be future parliamentarians, and I wish you, all of you, a great success. And really, people don't say that politics is always avoiding politics. No, come join us, join the forefront, be in accordance with our law. We are the people to make laws, and the executives will be the people, those who implement the laws. So we have to be the people, those who make laws. So march forward, and we will be one day there proclaiming our goals, and also to build this nation, build this vibrant India, build a new India. New young blood will be poured into this administration. I think it will become a more vibrant India, and also corrupt free India. And the day will come when our former president Dr. APJ Abdul Kalam's dream over the new and young India will definitely prosper by all your young minds. Thank you so much. நீங்கள் உண்மையிலேயே பேறு பெற்றிருக்கிறீர்கள் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நல்ல மனிதர்கள், உயர்ந்த லட்சியம் உள்ள மனிதர்கள் இன்றைக்கு இங்கே வந்து உங்களை நெறிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னபடியாக அரசியல் என்பது விலக்கப்படக்கூடியது அன்று என்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். நீங்களும் மிகச்சிறந்த ஒரு நாடாளுமன்றவாதியாக, சட்டமன்றவாதியாக வருவதற்கு சதகத்துல்லா அப்பா கல்லூரி உங்களை வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. நம்முடைய முன்னாள் மாணவர்கள் எல்லோருமே இன்றைக்கு அந்த மாதிரியான விஷயங்களிலே அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மில்லத் இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்போடு நாம் வரவேற்கின்றோம். அதே போல இன்றைக்கு ஊடகத்துறையிலே மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவர் முத்தமிழ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு நம்முடைய வாவு வஜீகா கல்லூரியினுடைய துணை செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவிக்கிறார்கள். இன்றைக்கு பல அமைப்புகள் மூலமாக இன்றைக்கு நம்முடைய கல்லூரியினுடைய புகழை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னாள் மாணவர் முத்தமிழ் அவர்கள் இந்த நிகழ்ச்சி இப்போது உலகம் முழுக்க ஒளிபரப்பாகி கொண்டிருக்க லைவா போயிட்டு இருக்குது. 3 கேமரா போட்டு அருமையாக ஒளிப்பதிவு செய்திருக்கக்கூடிய முத்தமிழ் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவித்து, முறையாக நன்றி சொல்வதற்காக நம்முடைய துணை முதல்வர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இதுல ஒரு சில பேர் 2 பேர் 3 பேர் உழைக்கல, கல்லூரியே உழைத்திருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்காக. டீன்ஸ், அதே மாதிரியாக ரியாஸ் சார் ரொம்ப அமைதியா உட்கார்ந்திருக்காரு, அவர் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். பெனாசிர் நுஷ்ரத், அனுஷா மேடம், பொன் சக்தி கலா, அப்சல், அப்புறம் ஷாவுல் சார், அதுக்கப்புறம் வந்து முகமது யூனுஸ், இந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் எழுதி கொடுத்தது அவர் தான். தமிழ்ல சாதிக் சார், அப்புறம் அயூப் கான் சார், அக்பர், எல்லாத்தையும் விட ஆபீஸ் அக்பர், இவ்வளவு பேரும் உழைச்சிருக்காங்க. இவங்களெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பேர் உழைத்திருக்கிறார்கள். எல்லோரையும் நன்றி பாராட்டும் பொருட்டு கடைசியா பேசினாலும் உற்சாகமாக பேசுவதற்கு நம்முடைய கல்லூரியினுடைய துணை முதல்வர் முனைவர் SMA சையது முகமது காஜா. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி சொல்வதற்கு முன் எனது சில அப்சர்வேஷன் இந்த பார்லிமெண்ட்டை பற்றி. இது மாதிரி பார்லிமெண்ட்னு சொன்னாங்க, இல்லவே இல்லை, இது முன்மாதிரி பார்லிமெண்ட். நம்ம விஜிலா மேடம் பேசும்போது சிங்கம் கர்ச்சித்தது என்று சொன்னார்கள். எங்கள் மாணவர்கள் சிங்க குட்டிகளாக கர்ச்சித்தார்கள் என்பது. அப்புறம் நம்ம எம்எல்ஏ பேசும்போது சிங்க பற்றி சொன்னார். சிங் இன்னைக்கு கிங்கா உட்கார்ந்துருக்காரு பாருங்க. அது மாதிரி நம்மளுடைய அப்சல் அண்ட் டீம் மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு அப்ளாஸ் பண்ணியே ஆகணும். உண்மையிலே அது மாதிரி நம்ம சிறப்பு சொல்லும்போது நம்ம மாணவர்கள் சீல்டோடு வருவாங்க, நம்ம சீல்டோடு வருவதாக சொன்னார்கள். எங்கள் மாணவர்கள் ஃபீல்டு இறங்கிவிட்டால் சீல்டு இல்லாமல் வர மாட்டார்கள்.
பாளையங்கோட்டையில் இருந்து ஒரு படை செங்கோட்டை நோக்கி புறப்பட்டு விட்டது என்றே சொல்ல வேண்டும் என்று. அது மாதிரி எல்லாருடைய அவங்களுடைய பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்பீக்கருடைய கண் அசைவுகள் கூட உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்தது. உண்மையிலே அது பாராட்டக்கூடியது. அவருடைய அந்த மெச்சூர்டு பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி பேசிய அமைச்சர்கள், பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர் அண்ட் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் அழகாக பேசினார்கள். உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் பார்லிமெண்ட்டை பார்க்க சந்தர்ப்பமே இல்லை. நாங்கள் இப்பொழுது உண்மையான பார்லிமெண்ட்டை பார்த்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம். அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று, இங்கே 56 பேர் இருக்காங்க. 52ஆம் நம்பரில் ஒரு ஆள் இருந்தார். யாராவது ஒரு கணிச்சிங்களா? தெரியுமா? ஸ்பீக்கர் பக்கத்தில் ஒரு கார்டு. உண்மையிலேயே மார்ச் அவருக்கு உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் சீல்டு அவரு தான் கொடுக்கணும் முதல்ல. அந்த அளவுக்கு பொறுமைசாலியாக இருந்துட்டு அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் நம்மளுடைய நம்பிக்கையின் அசையாத நம்பிக்கையாக இருந்தார். உண்மையிலே ஒன்று அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். அப்புறம் எப்படி பேச வேண்டும் என்று நம்முடைய எம்எல்ஏவும் நம்முடைய எம்பியும் சொன்னார்கள். எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று நம்முடைய செயலாளர்கள் சொன்னார்கள். இந்த சட்டமன்ற செயலாளர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. உங்களுடைய முயற்சி இதற்காக ஒத்துணை புரிந்த அனைவருக்கும் பாராட்டுக்குரியவர்களே. உண்மையிலேயே இது கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. உண்மையிலே அனைவருக்கும் இப்பொழுது இறைவனின் பெயர் சொல்லி என்னுடைய நன்றியுரையை ஆரம்பம் செய்கின்றேன். இவ்விழாவை சிறப்புடன் நடத்துவதற்கு உதவி புரிந்த வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்திய அரசின் நாடாளுமன்ற விவகாரத்துறையின் சார்பில் 2022-23ஆம் ஆண்டில் கல்வி ஆண்டிற்கான தேசிய இணையோர் நாடாளுமன்ற திட்டத்தில் நமது கல்லூரி மாணவர்களும் பயன்பெறும் வகையில் இந்திய அளவில் நம் கல்லூரி தேர்வு செய்யப்பட்டது. அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்திருந்த நமது கல்லூரியின் தாளாளர் அவர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் முதல்வர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே ஜனநாயகத்தின் மாண்பை இளையோருக்கு கற்றுத்தருவதே ஆகும். இந்த பொன்விழா ஆண்டில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது நம் கல்லூரிக்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்பதை கூறிக்கொள்கிறேன். நம் கல்லூரியின் கண்ணியத்திற்குரிய தாளாளரும் பொன்விழா நாயகருமாகிய அல்ஹாஜ் டி.எஸ். பத்து ரப்பானி சாஹிப் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவை சிறப்புடன் நடத்துவதற்கு அவர்கள் கொடுத்த முழு ஒத்துழைப்பும் ஊக்கத்திற்கும் எங்களது ஆழிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருந்த நமது கல்லூரியின் பெருமைமிகு முன்னாள் மாணவரும் பாளையங்கோட்டை சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமாக திரு மு. அப்துல் வஹாப் அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பிலும் நிர்வாகத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியை மிகச்சிறந்த சட்டமன்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்று பல அலுவல்கள் அவர்களுக்கு இருந்தாலும் அதற்கு மத்தியில் அவருடைய அலுவல்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் நமது கல்லூரிக்கு வருகை தந்து மிக சிறப்பான சிறப்புரை ஆற்றியுள்ளார்கள். அவருடைய வருகை நமது கல்லூரிக்கு பெருமை சேர்க்கும். எல்லா வல்ல இறைவன் இன்னும் மிகப்பெரிய பதவிகளை அவர்கள் தர வேண்டும். தொடர்ந்து பல திட்டங்களை நம்முடைய தொகுதிக்கும் நம்முடைய கல்லூரிக்கும் பாளையங்கோட்டை தொகுதிக்கும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அடுத்த தடவை அவர் வரும்போது இந்த பாராளுமன்றத்திற்கு அவர் தமிழ்நாடு அமைச்சராகவே வருவார் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கர்ச்சித்து கொண்டிருந்த மற்றொரு சிறப்பு விருந்தினர் முன்னாள் மாநிலங்களின் உறுப்பினர் திரு விஜிலா சத்யானந்த் அவர்களுக்கு நமது கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினர் அவர்கள் நமது கல்லூரி நிகழ்வுகள் அனைத்திலும் தவறாது கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். இந்தரும் வந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை பாராளுமன்றத்தில் நாம் கேட்க முடியவில்லை, இந்த மன்றத்தில் நாம் கேட்டுக்கொண்டு அருமையாக இருந்தது. அவருடைய பேச்சுக்கு நன்றி. அடுத்ததாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் முன்னாள் தமிழக சட்டப்பேரவை செயலாளர் திரு ஜமாலுதீன் அவர்களுக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா அவர்கள் மிகுந்த பணிச்சுமைகளிலும் குமரி மாவட்டம் தக்கலையில் இருந்து நம் கல்லூரிக்கு வருகை தந்து சிறப்பு செய்துள்ளார்கள். பலரும் அறியப்படாத ஒரு ஆளுமை என்று நமது எம்எல்ஏ சொன்னார்கள். ஆனால் நாம் அறிய வேண்டிய பல தரவுகள் அவர்களிடம் இருக்கின்றன என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அவருடைய அப்சர்வேஷன் பாராட்டுக்குரியது. நன்றி ஐயா. அடுத்ததாக
இவ்விழாவில் முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது கல்லூரியின் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் MK முகமது நாசர் அவர்களுக்கும், பொறியாளர் LKM முகமது நவாபுதீன் அவர்களுக்கும், நம்முடைய உறுப்பினர் அபூபக்கர் சார் அவர்களுக்கும், மற்றும் நம்ம காயல்பட்டத்தை சேர்ந்த இசாக் அவர்களுக்கும், இசாக் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியை நடத்துவதற்குரிய அனைத்து உதவிகள் புரிந்து ஆதரவளித்து எங்களை சிறப்புடன் வழிநடத்தி கொண்டிருக்கும் கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் SM அப்துல் காதர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு 10 நாளாக நாங்கள் 10 மணிக்கு மேலே தான் போயிட்டு இருக்கோம் சாருடைய இதனால், இந்த நிகழ்ச்சிக்காக. உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா முதல்வர் ஆனதுக்கு பிறகு வீட்டில் இருந்த நேரமே கம்மி தான். அவங்களும் வந்து எந்த நேரமும் கல்லூரி என்ன சொல்லணும்னா, கல்லூரியில் வந்து சார் முதல்வர் போயிட்டான்னு நான் கேட்க மாட்டேன். 10 கடைசியில் வாட்ச்மேன் போயாச்சான்னு கேட்போம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் போக முடியாதுன்னு. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்காக அவர் எடுத்த முனைப்புகள், முன்னெடுப்புகள் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. முதல்வர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி ஐயா. அடுத்ததாக இந்நிகழ்ச்சியை சிறப்பாக வழிநடத்தி மாணவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக செயல்பட்ட நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர், தமிழ்துறை தலைவர் முனைவர் மகாதேவன் அவர்களுக்கும், துணை ஒருங்கிணைப்பாளர் வரலாற்றுத்துறை பேராசிரியர் திரு அப்சல் அவர்களுக்கும், உண்மையிலேயே அவருடைய பார்த்த தெரியாது, அவரை பார்க்கும்போதே எதுவுமே தெரியாது, பேசவே மாட்டார். ஆனால் பலரும் பேசப்பட அளவுக்கு நடந்து கொள்ளும் ஒரு ஆளுமை அவர். உண்மையிலேயே அவருக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக இந்நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்த உதவிய வரலாற்றுத்துறை பேராசிரியர் ஷாகுல் அமீது அவர்களுக்கும், தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் அய்யூப்கான் அவர்களுக்கும், ஆங்கிலத்துறை பேராசிரியர் யூனுஸ் அவர்களுக்கும், தமிழ்துறை பேராசிரியை பொன் சக்திகலா அவர்களுக்கும், இதுபோல இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கும் அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் ரியாஸ், உண்மையிலேயே எந்தெந்த நிகழ்ச்சி காலேஜ் நடக்குமோ அங்கெல்லாம் ரியாஸ் இருந்துகிட்டே இருக்கும். எங்கெல்லாம் பார்த்தோன்னா இங்கே நிற்பா ஆனாலும் சரி, நேக் ஆனாலும் சரி, இங்கே பார்லிமெண்ட் ஆனாலும் சரி, சட்டசபை ஆனாலும் சரி, கம்ப்யூட்டர்லாம் அங்கே வந்து ரியாஸ் இருப்பார். உண்மையிலேயே வந்து அவருடைய ஒர்க் என்னென்னா எதுவுமே இல்லை, என்ன சொன்னமோ அதை செய்வார். அது கரெக்டாக அது ஒரு இது என்ன மொபைல் கம்ப்யூட்டர் மாதிரி அவங்க என்னன்னாலும் பண்ணிட்டு இருப்பார். வந்து உண்மையிலே அவருக்கு நன்றி. இது மாதிரி இந்த நம்மளுடைய ஆஃபீஸ் சூப்பரண்ட், உண்மையிலேயே அவர் வந்து மிகுந்த கோபக்காரர் இருந்தாலும் மிகுந்த எந்த வேலையினாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சேர்ந்து கொடுத்துருவார். நேற்று இந்த இதுக்கெல்லாம் இந்த மாதிரி இது சேர்ஸ், டேபிள் சேர்ஸ்லாம் போடணும், இந்த மாதிரி ஸ்க்ரீன்லாம் போடணும்னு சொன்னோன்னே ஏன்னே கேட்கல, கடை எங்கே இருக்குன்னு தான் கேட்டார். நேராக அவரே போயிட்டு வந்துட்டார். உண்மையிலேயே அந்த அளவுக்கு அவருடைய பணி உண்மையை பாராட்டுக்குரியது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு, இந்த இளையோர் நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக ஒரு மாதிரி நாடாளுமன்றத்தை பார்த்த திருப்தியை உணர வைத்த சிறப்புக்குரிய நமது கல்லூரி மாணவ மாணவியர் அனைவருக்கும் எனது கல்லூரியின் சார்பாக எனது வாழ்த்தையும் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்விழாவின் நாயகர்களே நம் மாணவ செல்வங்கள் தான். உண்மையிலேயே அவர்களுக்கு அரிய பாராட்டுகள். 1000 கத்திகளை விட கூர்மையானது மாணவ புத்தி, இளையோர் சக்தி, இணையற்ற சக்தி. 1000 அணுசக்திகளை விட ஆற்றல் வாய்ந்தது மாணவ சக்தி. அத்தகைய ஆற்றலை தனக்குள்ளே பெற்றிருக்கும் மாணவ கண்மணிகளுடைய தங்களுடைய ஆற்றல்களை நேர்மறையான எண்ணங்களில், செயல்பாடுகளில் செலவு செய்ய வேண்டும். உன்னதமான கடமைகளை நிறைவேற்ற நாம் பிறந்துள்ளோம் என்று உறுதி கூறுங்கள். தன்னம்பிக்கை என்னும் தீப ஒளி உங்களுக்குள்ளே சுடர்விட்டு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். முடியாது என்பது மூட நம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பதுதான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கையை இப்பொழுது நாங்கள் 56 பேரிடமும் பார்த்தோம். உண்மையிலே இன்றைய நிகழ்ச்சிகளை முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு மிகச் சிறப்பாக நடத்தி காட்டிய மாணவ கண்மணிகள் அனைவரும் இன்றைய நிகழ்ச்சியில் பிரதமராக, அவைத்தலைவராக, பேரவை செயலாளராக, அமைச்சர்களாக, மக்களவை உறுப்பினர்களாக செயல்பட்ட நீங்கள் நிஜமாகவே உங்கள் வாழ்க்கையில் இந்த உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று நீங்களும் இன்றைய சிறப்பு விருந்தினர்களைப் போல உழைக்க வேண்டும் என்றும் நம் சதகத்துல்லாப்பா கல்லூரியின் சார்பாக உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றேன். ஆண்டு விழா இந்த நிகழ்ச்சியை அழகிய முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்த நமது கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர்
மகாதேவன் அவர்களுக்கும் இவ்விழா சிறப்பாக நடப்பதற்கு அனைத்து உதவிகள் புரிந்து நல்கிய நம் கல்லூரியின் நிர்வாக ஆலோசகர் முனைவர் அப்துல் கரீம் சார் அவர்களுக்கும் பல்வேறு பொறுப்புகளின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள், ஊடகத்துறை நண்பர்கள், அலுவலர்கள், மாணவ செல்வங்கள், நிகழ்ச்சி பார்வையாளர்கள், குர்ஆன் வசனங்களை படித்து தமிழில் மொழிபெயர்த்த நம்முடைய இமாம், தமிழ் தாய் வாழ்த்து பாடிய மாணவ மாணவிகள் மற்றும் நமது ஷேக் சிந்தா சார் அவர்களுக்கும், இதுபோல இன்னும் நாட்டுப்பண் பாடக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலேயே இப்படி ஒரு சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து மக்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்கிறேன். அதுபோல நம்முடைய முதல்வருடைய உழைப்பு இதில் கடுமையான உழைப்பு, அவருக்கும் எனது ஆழிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நன்றி உரை சொன்ன நம்முடைய துணை முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி தெரிவிக்கிறோம். ஊடக நண்பர்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள், அவர்களை நாம் நன்றி பாராட்டுகிறோம். புதிய தலைமுறை, அப்புறம் சன் டிவி, அதுக்கப்புறம் ஹிந்து, தினகரன், அந்த ஊடக நண்பர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார்கள், அவர்களை நாம் நன்றி பாராட்டுகின்றோம். இன்னும் நெல்லை கதிர் டிவி இதை லைவ்ல கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கும் நன்றி பாராட்டி, இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நம்முடைய கல்லூரி நடத்தும், அப்போது நீங்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று சொல்லி இனிய நினைவுகளோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நாட்டுப்பண் அனைவரும் இணைந்து பாடுவோம்.